அதே மாதிரி புரியுது. திருவாதிரை பாருங்க, சிங்கிள் பாயிண்டா இருக்கும் திருவாதிரை. அதுக்கு அடுத்தது பாருங்க திருவாதிரை இது சிங்கிள் பாயிண்ட். அதுக்கப்புறமா புனர்பூசம் எப்படி இருக்கு? வில் வடிவில் இருக்கா? ஆமா. வான்வெளியில வில் வடிவில் இருக்கு. அப்ப வில் வடிவில் இருக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தது ஸ்ரீராமர். கரெக்டா? ம். ஸ்ரீராமர் கையில என்ன இருக்கும்? வில்லு. வில் இருக்கும். சூப்பர். அதுக்கு அடுத்தது பாருங்க பூச நட்சத்திரம் எப்படி இருக்கு? 5 புள்ளி இருக்கா? இத வந்து பசுவின் மடின்னு சொல்லியிருக்காங்க. பூச நட்சத்திரத்தை பசுவின் மடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பால் கறக்கிற பால் மடின்னு சொல்லியிருக்காங்க. ஆயில்ய நட்சத்திரம். இது வந்து அகத்தியர் பிறந்த நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் அம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மி, அம்மி குழவி, வராகி பிறந்த நட்சத்திரம், உலக்கை, வராகி கையில உலக்கை இருக்கும். வராகி பிறந்த நட்சத்திரம்னு இத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க மக நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. அப்போ மக நட்சத்திரம் நுகத்தடி. மூஷிகர் பிறந்த நட்சத்திரம். மூஷிகர்னா யாரு? விநாயகருக்கு முன்னாடி எலி இருப்பார் விநாயகர். இல்லையா? ஆ, விநாயகருக்கு முன்னாடி எலி இருப்பாரு. எலி அப்போ எலி. எலி. அப்போ மூஷிகர் பிறந்த நட்சத்திரம், பார்வதி பிறந்த நட்சத்திரம், சீதா மாதா பிறந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பூரன் நட்சத்திரமும் உத்திரன் நட்சத்திரமும் ஒரே ஷேப்ல இருக்கு. கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் பூர நட்சத்திரம் மட்டும். அப்போ பூர நட்சத்திரத்துல பிறந்தது பார்த்தீங்கன்னா யார் இருக்கு? மதுரை மீனாட்சி பிறந்த நட்சத்திரம், ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம், சங்கு பிறந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இது கட்டில் கால் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதை உத்திர நட்சத்திரத்தை.